அக்கா, ராஜ் என்ன சொன்னா? மனோகருக்கு என்னாச்சு? அந்த இச்சாத்தாரி நாகினி மனோகரை கொன்னுட்டா. அவங்க எல்லாரையும் கொல்ல பாக்குறா. நாகினி நம்ம எல்லாரையும் கொல்லக வரைக்கும் நிம்மதியா இருக்க மாட்டா. நாம எல்லாரும் 1 by 1 சாக போறோம். பாம்போட மிகப்பெரிய எதிரி ஆகிறா கீரி பிள்ளை. இப்போ இந்த நயனா கீரியா மாதிரி இந்த வீட்டை காப்பாத்துவா. அப்புறம் அந்த இச்சாத்தாரி நாகினி கிட்ட போய் அவளை நசுக்கி நசுக்கி கொல்லுவா. இது எனக்கு ஏன் பாம்பு சட்டையோட மனம் வருது? தோணுத சுத்தி ஏதோ ஆபத்து இருக்கு. தைனா மாமி, நீங்களா? ஏதாச்சும் வேலையா? வேலையா? நோ 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 நோ. எனக்கு உன்கிட்ட என்ன வேலை இருக்க போகுது இல்லையா? அப்புறம் நீங்க இங்க உண்மை சொல்ல போனா இங்க எதுக்காக வந்தேன்னு எனக்கே ஞாபகம் வரல. நான் கிளம்புறேன். சரி சரிங்க. இது மாமியே எப்படி நடந்துக்கிறாங்க? என் மேல மறுபடியும் சந்தேகம் வந்துருச்சோ? ஏ காலிமண்டை, மூடுன குடிசை, நீ வெளியில எங்க இருந்து இப்படி ஆடிக்கிட்டு வர்ற? அத நானும் ஞாபகப்படுத்திக்க பாக்குறேன். நான் எங்க போனேன்னு. சமையல் கட்டுல நிறைய வேலை இருக்கு. நான் அங்க போற. இவளுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. ஆனா இவ எப்படி இவ்வளவு சீக்கிரம் மனுஷியா மாறினா? தோணுது என்னோட தந்திர மூலிகையில இன்னும் மாயாஜால சக்திகளை செலுத்தணும் போல. அக்கா, எங்க இருக்கீங்க? நான் எவ்வளவு நேரமா தேடுறேன். என்னாச்சு? விஷயம் என்னன்னா, நாகமணி என்கிட்ட வந்து 21 வருஷம் முடிய போகுது. அதோட எல்லா சக்திகளும் எனக்கு கடக்க போற அந்த நேரம் இப்போ நெருங்கிட்டு இருக்கு. ஆனா ஏன் தெரியல, உள்ளுக்குள்ள எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா இது நல்ல விஷயம் தானே. அது நீ சந்தோஷப்படணும். சந்தோஷமா தான் இருக்கேங்க. ஆனா அந்த இச்சாத்தாரி நாகினி இருக்காளே, அவ சும்மா இருக்க மாட்டாளே. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அந்த இச்சாத்தாரி நாகினி மறுபடியும் அந்த நாகமணி அடையத்தான் வந்திருக்கா. அதனாலதான் எனக்கு தோணுது அவ நம்ம நடுவுல நம்மள ஒருத்தரோட உருவத்துல வந்து நம்ம திட்டத்தெல்லாம் கெடுத்துருவாடோன்னு. நான் அதுக்கும் ஒரு தீர்வு கண்டுபிடிப்பேன். அது உங்க பிரசன்டேஷன் பிடிச்சிருந்தது. Oh, no, no. All credit goes to me. சிறப்பான வேலை நந்தினி. Thank you so much. நாங்க டெல்லி போனதும் எங்களோட ப்ரொபோசல் அனுப்புறோம். கண்டிப்பாங்க. ஓகே, பை. ராஜ், சொல்லுங்க சின்ன எஜமா. நீ கீழே போய் எங்களுக்காக காத்துட்டு இரு. சரிங்க. நந்தினி, வெயிட் மேடம். போறதுக்கு என்ன இவ்வளவு அவசரம்? இவ்வளவு நல்ல மீட்டிங் நடந்திருக்கு. ஒரு கொண்டாட்டம் வேணுமே. கொண்டாட்டத்தை நாளைக்கு ஆபீஸ்ல வச்சுக்கலாம். இப்போ எனக்கு நேரம் ஆகுது. பாப்பா, நான் ஏற்கனவே ஷாம்பெயின் ஆர்டர் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் தான். நான் பகல் நேரத்துல குடிக்க மாட்டேன் ரோஹித். தெரியும். அது அவனுக்கு ஆரஞ்சு ஜூஸும் எனக்கு ஜில்லுன்னு ஷாம்பெயினும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். 10 நிமிஷம் தானே. சார், ஷாம்பெயினும் ஜூஸும் ரூம்ல வச்சாச்சு. போகலாமா? ஓகே. Fresh juice. Cheers.
நந்தினி 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 என் தலை எல்லாம் சரிதானே? என் தலை உட்காரு உட்காரு. என் தலை என் தலை நீ எவ்வளவு அழகா இருக்க நந்தினி. அதான் நான் உன் எல்லா அடம் பிடிக்கும் குணத்தையும் பொறுத்துட்டேன் போல. இப்ப இந்த சிங்கத்தோட பசிய நீட்டி இருப்ப, அதுவும் இப்பவே. நான் என் வீட்டுக்கு போகணும். போய்க்கலாம், அதுக்கு என்ன இவ்வளவு அவசரம்? முதல்ல உனக்கு சொர்க்கத்தை காட்டுறேன். இந்த நேரத்துல யாரு வந்திருக்கா? விஸ்வகுப்தா, நீங்க இங்கயா? ஆமா ரோஹித், என்னன்னா நீங்க எனக்கு கொடுத்த கான்ட்ராக்ட்ல அதுல சில பாயிண்ட்ஸ் தெளிவா இல்ல. அதான் நினைச்சேன் ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கிளியர் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம். இல்ல நாளைக்கு இல்ல. உண்மையான விஷயம் என்னன்னா நான் நாளைக்கு காலையிலேயே அனுப்பணும் ஃபைனல் ரிப்போர்ட். இதுவும் நான் உங்க கூட செய்யணும். வாங்க உள்ள உட்காரலாம். இல்ல உள்ள ஏசி வேலை செய்யல. நீங்க வெளில வெயிட் பண்ணுங்க, நான் வெளில வரேன். சரி. நந்தினி மேடம், யாராவது என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. சின்ன எஜமானே, உங்க மேல அந்த நேரத்திலேயே சந்தேகம் வந்துருச்சு. எப்ப நீங்க அந்த வெயிட்டர் கிட்ட நந்தினியோட ட்ரிங்க்ல ஏதோ கலக்க சொன்னீங்களோ அப்பவே என் முழு விசுவாசமும் உங்ககிட்ட தான் இருக்கு. ஆனா நந்தினி அப்புறமா அவங்கள மாதிரி எந்த பொண்ணுக்கும் நான் தப்பா எதுவும் நடக்க விட மாட்டேன். எல்லா சந்தேகமும் தீர்ந்துடுச்சு. தேங்க்யூ மிஸ்டர் ரோஹித். இந்த தடவை நீ தப்பிச்சுட்ட நந்தினி. ஆனா அடுத்த தடவை தப்ப முடியாது. இது என்னோட சத்தியம். ஓம் சாமுண்டாய நமः. ஓம் சாமுண்டாய நமः. ஓம் சாமுண்டாய நமः. ஓம் சாமுண்டாய நமः. தீய சக்திகளின் ஆதிக்கம் நிலைக்கட்டும். மந்திர தந்திரத்தால உலகம் நம்ம கைக்குள்ள இருக்கட்டும். சொல்லுங்க, என்ன கட்டளை? இன்னும் சில நாள்ல ஒரு பெரிய ராத்திரி வருது. அப்போ எல்லா நட்சத்திரங்களும் ஒரே நேர்கோட்டுல வரும். அன்னைக்கு நட்சத்திர வெளிச்சமும் இருக்காது, நிலவும் இருக்காது. அன்னைக்கு நாகமணியோட வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும். இந்த பெரிய ராத்திரியில நாகமணியோட வெளிச்சத்தால வானம் மின்னும் போது, அப்போ யாரு அந்த நாகமணியை முதல்ல எடுக்கிறாங்களோ அந்த நாகமணியும் எல்லா சக்திகளும் அவங்களுக்கே சொந்தமாகும். அப்போ நாகமணிய முதல்ல எடுக்கணும். ஆமா, ஆனா இது லேசுப்பட்ட காரியம் இல்ல. அந்த வெளிச்சம் 3 நிமிஷம் மட்டும்தான் இருக்கும்.
யாரு அதை முதல்ல எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அவங்க காலத்துக்கும் அழியாதவங்களா மாறிடுவாங்க. கேவலம் வெறும் 3 நிமிஷம் மட்டுமா? ஆமா, வெறும் 3 நிமிஷம் தான். இந்த ராத்திரி 100 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். உனக்கு தெரியும்ல நீ என்ன பண்ணணும்னு? எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும்னு. தீய சக்திகளின் ஆதிக்கம் நிலைக்கட்டும். மந்திர தந்திரத்தால உலகம் நம்ம கைக்குள்ள. அதாவது நாகமணியோட வெளிச்சம் 3 நிமிஷத்துக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த 3 நிமிஷத்துக்குள்ளேயே அதை முதல்ல எடுக்கணும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அந்த இச்சாத்தாரி நாகினியும் அந்த 3 நிமிஷத்துல வந்து நாகமணியை எடுக்க நினைப்பான்னு. வரட்டும். ஏன்னா அந்த 3 நிமிஷ விளையாட்டு நான் மட்டும்தான் ஜெயிப்பேன். ஜெய் சாமுண்டாமா. நான் இப்போ எங்க இருக்கேன்? நான் பறந்துட்டு இருக்கேனா இல்ல மிதந்துட்டு இருக்கேனா சொல்லு. ராஜ், நீ இவ்ளோ நல்லவ, என் மேல இவ்ளோ கரையாடுக்க. அந்த ரோஹித் இருக்கானே, அவன் கொஞ்சம் கூட நல்லவா இல்ல. அன்னைக்கு ஞாபகம் இருக்கா? அவனை எவ்வளோ அடிச்சான். நீ அவனை அப்புறம் ஏன் திருப்பி அடிக்கல? நந்தினி, நான் வேலைக்காரன் தானே, அதனால இதையெல்லாம் தாங்கிட்டு தான் ஆகணும். கேளு, உன்கிட்ட என் மனசுல உள்ள ஒரு விஷயத்த சொல்லவா? நான் உன் கூட இருக்கும்போது நான் எப்போ சந்தோஷமா இருப்பேன். ராஜ், உனக்கு நான் ஒரு பெரிய ரகசியம் சொல்லவா? உனக்கு தெரியுமா நீ யாரு அப்படின்னு? நான் ராஜ், வேற யாரு? இல்ல, நீ ராஜ் இல்லையே. நீ வந்து லூசு. நான் அவன் கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தேன்ல. அண்ணா, நீங்க சொன்ன அந்த விலாசம் வந்துடுச்சு. அது என்னோட வீடு இல்ல. நந்தினியோட போன்ல இருந்து கிரியாவுக்கு மெசேஜ் பண்ணிடுவோம். நான் போதையில இருக்கேன், என்ன வெளியில வந்து கூட்டிட்டு போ. ராஜ், எங்க போறீங்க? பாருங்க, ரொம்ப நேரமாயிடுச்சு. அப்புறம் நீங்க கவலைப்படாதீங்க, பிரியா அவங்கள கூட்டிட்டு போக வந்துடுவாங்க. அப்புறம் அண்ணா மேடம் ஆட்டோவை விட்டு இறங்குற வரைக்கும், அது வரைக்கும் எங்கேயும் போக கூடாது, புரியுதா? நன்றி பஜ்ரங் வாலி. அந்த மீட்டிங் எப்படி இருந்தது? பெரிய எஜமா, அங்க ஹோட்டல்ல கிளைண்ட்ஸுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நந்தினிஜியும் சின்ன எஜமானும் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டாங்க. அடவா, அப்போ அவங்க ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் கூட கேட்டிருப்பாங்களே. குட். இப்போ பாருங்களேன், தேராஜ், உன்கிட்ட ராகினிய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சீக்கிரம் கூட்டிட்டு வர சொன்னேன்ல. மாமா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் இப்பவே கிளம்புறேன். இப்போ இந்த ராகினி யாரு? மச்சான், அவ நம்மளோட சொந்தக்கார தங்கச்சி கமலியோட பொண்ணு, பாதல்பூர்ல இருக்கா. ஆமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே? ஆமா, அவளுக்கு 2-3 வயசா இருக்கும்போது ஒரு முறை பார்த்திருக்கேன். ஏன் இப்ப என்னாச்சு? நாங்களும் அப்போதான் பார்த்தோம். இப்பதான் தெரிஞ்சது கமலி அக்கா இறந்துட்டாங்கன்னு. அதான் யோசிச்சோம், ஒரு இளம்பெண் தனியா கிராமத்துல எப்படி இருப்பா, அவளுக்குன்னு முன்ன பின்ன யாரும் இல்லையே, அதான் அவளை இங்க கூப்பிட்டுட்டோம். வீட்டு வேலையெல்லாம் அவ பார்த்துப்பா. நாங்க செஞ்சது சரிதானே? ஆமா சின்னவனே, நீ பண்ணது ரொம்ப சரி. ஆனந்த், எந்த பிரச்சனையும் இல்லையே. இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, நான் ஆஃபீஸ் போறோம். பிரியா,
நேத்து ராத்திரி என்ன நடந்ததுன்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. எனக்கு இது கூட ஞாபகம் இல்லை நான் ராத்திரி அந்த ஆட்டோ வரைக்கும் எப்படி போனேன்னு. ஆனா எனக்கு இவ்வளவு மட்டும் நிச்சயம் தெரியும், நேத்து ராத்திரி என் கூட ராஜ் இருந்தான். ஆனா முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உன்னை போதையில கூட்டிட்டு வந்தது யாரு? அப்புறம் சிவானி, இது ரொம்ப பெரிய விஷயம். பிரியா, எனக்கு கடைசியா ஞாபகம் இருக்கிறது ரோஹித் எனக்கு ஜூஸ் கொடுத்ததுதான். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. சிவானி, எனக்கு ரோஹித் மேலதான் சந்தேகம் வருது. அவ உன்னை பாக்குற விதம், அவனோட பார்வை, பாடி லாங்குவேஜ், எல்லாத்து மேலயும் சந்தேகம் இருக்கு. நீ சொல்றது சரிதான், இது என்னோட தப்பு தான். அவனை நான் இவ்வளவு நெருக்கமா வர அனுமதிச்சது. ஆனா இனிமே நான் ரோஹித் என்கிட்ட இருந்து தள்ளியே வைப்பேன். அவன் என்கிட்ட எந்த தப்பான வேலையும் பண்ணாம நான் பார்த்துப்பேன். பிரியா, நேத்து ராத்திரி என்ன நடந்ததுன்னு நான் ராஜ் கிட்ட கேட்டுட்டு வர்றேன். சரி சரி. ராஜ். ஹே பஜன்பலி, நான் என்ன பண்றது? நந்தினி கண்டிப்பா நேத்து ராத்திரி பத்தி நம்ம கிட்ட கேட்க நினைப்பாங்க. முதல்ல ஒரு வேலை பண்ணுவோம், இங்க இருந்து கிளம்புவோம், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ராஜ் ராஜ் என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டான். அப்படி என்ன விஷயம்? நேத்து ராத்திரி அப்படி என்னதான் நடந்தது? நேத்து நைட் நடந்தது தெரிஞ்சாகணும். ராஜோட ஜீப்ப காணமே. அவ இவ்ளோ வேகமா எங்கதான் போறா? வாங்க வாங்க, ஃபுல்பூர் வந்தாச்சு. இறங்குறவங்க சீக்கிரம் இறங்குங்க. மயங்க் மாமா, யாரோ ஒரு பையன் கூப்பிட வருவான்னு சொன்னாங்களே, ஆனா இங்க யாரையுமே காணோமே. ஏ பொண்ணு, ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வந்திருக்க. வா, உன் பசியை தீர்க்கலாம். முதல்ல அந்த பாவி, இப்போ இந்த கருப்பு பூனை. ஐயோ அம்மா, எனக்கு இன்னும் என்னென்ன கெடுதல் நடக்க போகுதோ. ஹே கடவுளே, என்ன காப்பாத்துங்க. இந்த புது ஊர்ல என் கூடவே இருங்க கடவுளே. அண்ணா, இங்க அந்த 930 நம்பர் பஸ் வந்ததா? அட போங்க சாமி, அது வந்துட்டு போயிடுச்சு. அவ்வளவுதான், எல்லாம் போச்சு. சரி, அதுல இருந்து யாராவது பொண்ணு இறங்கினால? ஆமா சாமி, இறங்கினா. ரொம்ப பயந்து போய் ஒரு மாதிரி மறண்டு போயிருந்தா. அப்போ இப்ப எங்க போனா? சாமி, அது எங்களுக்கு தெரியாது எங்க போனான்னு. தினமும் 100கணக்கான பேர் வராங்க, எல்லாரையுமா கவனிச்சிட்டு இருக்க முடியும்? See,
சிலந்தி